வணக்கம் தமிழ் உறவுகளே. தாய்லாந்து அப்படின்னா உடனே எல்லாருக்கும் தெரியுது. ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது இங்கே இருக்கிற பீச்சு, என்டர்டைன்மெண்ட் ஸ்பாட்ஸு, அது மட்டும்தான். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ரொம்ப ஆழமான வரலாற்றையும் ஆர்கிடெக்டையும் ஒரே இடத்துல கொண்டு வந்திருக்கிற ஒரு அருமையான இடத்துல தான் நான் இப்போ இங்கே இருக்கிறேன். இங்கே இருக்கிற இந்த இடத்தோட பேர் தான் த ஏன்ஷியன்ட் சிட்டி. இவங்க தாய்லாந்து மொழியில் முவங் போரான். இது சும்மா ஒரு பொழுதுபோக்கு பூங்கா மட்டும் இது பார்க்க முடியாது, அவ்வளோ அழகாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு ஒரு பின்னோக்கி நம்மளை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. தாய்லாந்து நாட்டினுடைய பழங்கால ஒரு கலை, அதோட கட்டிடங்கள், அரண்மனைகள் இதெல்லாமே கட்டிட்டு இருக்கிறாங்க. இது 1963ஆம் ஆண்டு இது உருவாக்கப்பட்டது. தாய்லாந்து நாட்டினுடைய மேப், அவங்களுடைய வரைபடம் எப்படி இருக்குமோ அதே டிசைனில் இதை பண்ணியிருக்கிறாங்க. தாய்லாந்து நாட்டினோட பல பகுதிகளில் இருக்கிற பழங்கால ராஜா அவர்கள் வாழ்ந்த அரண்மனைகள், கோட்டைகள், அப்புறம் முக்கியமாக பௌத்த ஆலயங்கள்லாம் அங்கே நிறைய இருக்குது. பொதுவாக இங்கே பௌத்தம் ஆலயங்கள் பார்த்தோன்னா அப்படியே தங்கத்தால் அப்படியே ஜொலிக்குது, அப்படியே மின்னுது, அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஊர் மலைகளையும் சரி, எப்படி கோயில்களில் இருக்கோ அதே போன்ற ஒரு கட்டமைப்பு இருக்குது. நிறைய புத்த பெருமான் ஆலயங்கள், பெருமாள் கோயில்கள், நல்லா படுத்துக்கிண்டே அழகாக நல்லா தூங்குறாரு பாருங்க, நல்லா புத்தர். அது போன்ற ஒரு புத்த சிலைகள், நல்ல பழங்காலத்து ஒரு சிலைகள். அதே போன்ற நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரம், அதே போன்ற ஒரு கட்டமைப்பு. இங்கே நிறைய புத்த ஆலயங்கள் அது போல் நிறைய இருக்குது. அதை ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நாட்டோட வரலாறையும் அவங்களுடைய பண்பாடு, கலை எல்லாத்தையும் ஒரு குறைந்த நேரத்தில் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இடம் ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நல்ல ஒரு இடம் அது. இதெல்லாம் கீழே நானே நேரடியாக போயிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்து அங்கே இருக்கிற பானை ஓடுகள், எலும்புகள், தமிழ், இங்கிலீஷ் இதெல்லாம் எடுத்து டேட்டா எடுத்தேன். நம்ம எதில் சேவசோட பாண்டியன் இருக்கிறோமோ அதே போல் கொஞ்சம் மூன்று ஷிலா. நம்ம பாண்டியன் அவங்க கஷ்டன்றாங்க, சேரன்றாங்க, ஷிலான்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த இது உணவு முறை, இட்லி, கொழுக்கட்டை. இங்கே பார்த்தோன்னா ஏன் புத்தருக்கு கொழுக்கட்டை பிடிக்கும், இதுதான் அர்த்தம். அப்புறம்